மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. சிவபெருமான் பேரருள் 1500 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட உலகின் முதல் சமய நிறுவனம் 292 குருமகா சந்நிதானங்களின் அருளாட்சி புரிந்த சைவ சமய திருமடம் திருஞான சம்பந்தப் பெருமானால் நிறுவப்பட்ட மதுரை ஆதீனம் 1500 ஆண்டுகால தொன்மையும் பெருமையும். இந்திய துணைக்கண்டத்தின் பழந்தமிழ்நாட்டில் ஒரு தொன்மையான வரலாற்றை கொண்டது மதுரை நகரம். சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான தொடர்ந்து மக்கள் வசித்து வரும் உலகின் சில நகரங்களுள் ஒன்று. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரை என்ற பெருமையுடைய நகரம் மதுரை. கடம்பவனம், மருதை, கூடல் மாநகர், நான்மாடக் கூடல், ஆலவாய், தூங்கா நகர் என்றெல்லாம் அழைக்கப்படும் இத்திருநகரத்தின் சிறப்புக்கு மேன்மேலும் கூடுதல் சிறப்பு மதுரை ஆதீனம் அமையப் பெற்றது. உலகில் தோன்றிய சமயங்களுள் முதல் சமயமாக சைவ சமயமே கருதப்படுகிறது. சைவ சமயம் தோன்றிய காலம் வரலாற்று காலத்திற்கு மிக முற்பட்டது. சைவம் சிவனோடு சம்பந்தமாவது என்கிறார் திருமூலர். சைவ சமயம் சிவபெருமானை பரதெய்வமாக முழுமுதற் கடவுளாக கொண்டு இயங்கி வருகிறது. மத்திய அமெரிக்காவின் மாயன் நாகரிகமும் கிழக்காசிய நாடுகளில் ஜாவா, பாலி முதலிய இடங்களில் காணப்படும் கோயிலின் இடிபாடுகளும் சிவ வழிபாடு உலகெங்கிலும் இருந்துள்ளமையை காட்டுகின்றன. சிந்து சமவெளி நாகரிகத்தினை ஆய்வு செய்து எழுதிய சர் ஜான் மார்ஷல் உலகின் மிக தொன்மையான சமயம் சைவ சமயம் என்கிறார். மொஹஞ்சதரோ, ஹரப்பா அகழ்வாராய்ச்சியிலும் சைவம் அவர்களின் சமயமாக இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஜியு போப் அவர்கள் ஆரியர் வருகைக்கு முன்பே இந்தியாவில் நிலவிய வரலாற்றுக்கு முற்பட்ட சமயம் சைவம் என்கிறார். இந்த ஆதி சமயத்தின் மேன்மையை உலகறியச் செய்வதற்கும் சைவத் திருநெறி கொண்டு மனித மனங்களை மேம்படுத்துவதற்கும் உருவாக்கப்பட்டவையே ஆதீன திருமடங்கள். அந்த ஆதீன திருமடங்களுள் முதன்மையானது மதுரை ஆதீனம். மதுரை ஆதீனம் தோற்றுவிக்கப்பட்ட காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டு. சற்றேறக்குறைய 1500 ஆண்டுகள் தொன்மையானது. உலகில் மதுரை ஆதீனத்தின் தொன்மைக்கு நிகரான வேறொரு சமய நிறுவனம் இல்லை என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். 1500 ஆண்டுகள் தினம் தவறாமல் சிவ வழிபாடு நடைபெறுகின்ற, சிவ நெறிமுறைகள் போற்றப்படுகின்ற, சிவ மந்திரங்கள் ஒலிக்கப்படுகின்ற புனித பீடம் மதுரை ஆதீன மடமாகும். மதுரை ஆதீன மடம் சைவ சமய ஆச்சாரியர்கள் 4வரில் முதல்வராகவும் அறுபான் மும்மை நாயன்மார்களில் ஒருவராகவும் விளங்குகிற திருஞான சம்பந்தரால் தோற்றுவிக்கப்பட்டது. திருஞான சம்பந்தரின் வரலாற்றை அறிவது மதுரை ஆதீனத்தின் மேன்மையை உணர்வதற்கான முதற்படி. ஆதலால் முதலில் திருஞான சம்பந்தரின் வரலாற்றை காணலாம். நமது மதுரை ஆதீன குரு மூலவர் திருஞான சம்பந்தப் பெருமான் தஞ்சை மாவட்டம் சீர்காழி மாநகரில் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் தோன்றிய தவ புதல்வராவார். அவர் 3 வயது குழந்தையாக இருக்கும்போது அவர் தந்தையுடன் ஒரு நாள் குளிக்கச் சென்றார். அவர் தந்தை
குழந்தையை குளக்கரையில் அமரச் செய்துவிட்டு குளத்தில் மூழ்கி குளித்தார். திருஞான சம்பந்தர் தந்தையை காணாமல் அம்மா அப்பா என்று அழத் துவங்கினார். குழந்தையின் அழுகை கோயிலில் இருந்த இறைவன் காதில் பட்டது. இறைவன் பார்வதி தேவியுடன் குளக்கரைக்கு வந்தார். அழுத குழந்தைக்கு பால் கொடுக்கச் சொன்னார். அம்பிகையும் பொன் கிண்ணத்தில் சுரந்து சிவஞானம் குழைத்து குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டினார். பின் இருவரும் மறைந்து போனார்கள். குளத்தில் குளித்து கரையேறிய தந்தை குழந்தையின் உதட்டில் பாலின் தடத்தை பார்த்துவிட்டு, யார் கொடுத்த எச்சில் பாலை குடித்தாய் என்று கேட்டு ஒரு பிரம்பை எடுத்து குழந்தையை அடிக்க ஓங்கினார். குழந்தையாகிய ஞானசம்பந்தர் அம்மையப்பரை சுட்டிக்காட்டி தோடுடைய செவியன் என்ற பாடலை பாடினார். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி, தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி. இதுவே ஞானசம்பந்தர் பாடிய முதல் பதிகம். ஒரு நாள் திருஞான சம்பந்தர் திருக்கோலக்கா என்ற ஊருக்குச் சென்றார். கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்தார். கைகளால் தாளம் போட்டுக்கொண்டு இறைவனை பாடினார். இறைவன் அவர் முன்னால் தோன்றி பொன்னால் ஆன தாளத்தை அவருக்கு கொடுத்துச் சென்றார். ஞானசம்பந்தர் தமது தந்தையாருடனும் மற்ற அன்பர்களுடனும் மாறன்பாடிக்குச் சென்றார். சிவபெருமானின் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் நடந்தே சென்ற சம்பந்தருக்கு இறைவன் முத்துப்பல்லக்கும் பிடித்துக் கொள்ள முத்துக்குடையும் ஊதுவதற்கு முத்துச் சின்னமும் கொடுத்தார். ஞானசம்பந்தர் ஆச்சிராமம் என்ற ஊருக்குப் போனார். அவ்வூருக்கு தலைவன் கொல்லிமழவன் என்பவன். நோய்வாய்ப்பட்ட தன் மகளை கோயிலுக்கு முன் கொண்டு வந்து படுக்க வைத்தான். சம்பந்தர் இறைவனை பாடினார். அப்பெண்ணின் நோய் நீங்கியது. சம்பந்தர் அடியார்களுடன் தஞ்சை மாவட்டம் பட்டீச்சரத்திற்கு சென்றார். வெயில் கடுமையாக எரித்தது. சிவபெருமான் ஆணைப்படி ஒரு பூதம் முத்துப்பந்தல் கொடுத்தது. சம்பந்தர் அதன் நிழலில் அமர்ந்தார். திருஞான சம்பந்தர் திருவாடுதுறை வந்து சில நாட்கள் தங்கினார். அவர் தந்தையார் வேள்வி செய்வதற்கு பொன் வேண்டினார். சம்பந்தர் கோயிலுக்குச் சென்று இறைவனை பாடி வழிபட்டார். திருவாடுதுறை அரசன் 1000 பொற்காசுகளுடைய முடிப்பை தந்தருளினான். திருஞான சம்பந்தர் திருமருகல் என்ற ஊருக்குச் சென்றார். இரவில் மடத்தில் தான் மணந்து கொள்ள இருக்கும் முறைப்பெண்ணுடன் தங்கிய வணிகன் பாம்பு கடித்து இறந்தான். பெண் கதறி அழுதாள். சம்பந்தர் மனம் இறங்கி இறைவனிடம் முறையிட்டு பாடினார். வணிகன் உயிர் பெற்றான். திருஞான சம்பந்தரும் அப்பரும் திருவீழிமிழலைக்குச் சென்றனர். அப்போது மழையில்லாத காரணத்தால் பஞ்சம் ஏற்பட்டிருந்தது. அடியாரெல்லாம் பசியால் வாடினர். பஞ்சத்தின் கொடுமையை நீக்க வேண்டி இறைவனை பாடினார். இறைவன் படிக்காசாக பொன்காசு தந்தருளினார். பெற்ற படிக்காசுகளைக் கொண்டு சோரளித்து பசி நீக்கினார். ஞானசம்பந்தர் அப்பருடன் திருமறைக்காடு என்ற வேதாரண்யத்துக்குச் சென்றார். கோயிலின் கோபுர வாயிற்கதவு வடமொழி வேதத்தால் அடைக்கப் பெற்றிருந்தது. சம்பந்தர் அப்பரை கதவு திறக்கும்படி பாடச் சொன்னார். அப்பர் பாடினார். கதவு திறந்தது. ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டில் சைவம் தாழ்ந்து சமணம் நிமிர்ந்து நின்றது. மதுரையை ஆண்ட கூன் பாண்டியன் எனும் பாண்டிய மன்னன் சமண மதத்தை தழுவிய போது அவனது ஆட்சிக்குட்பட்ட பாண்டிய நாட்டின் பகுதி முழுவதும் சமண மதம் இருந்தது. சிவாலயங்களில் பூசைகள் நடைபெறவில்லை. மக்கள் மத்தியில் சிவ வழிபாடு வீழ்ச்சியுற்று காணப்பட்டது. கூன் பாண்டியனின் மனைவி மானி என்கிற மங்கையர்க்கரசி சைவ சமயத்தில் பற்று கொண்டவர். மந்திரி குலச்சிறையாரும் சிவபக்தர். அரசியும் மந்திரியும் கலந்தாலோசித்து திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்தனர். மதுரைக்கு விஜயம் செய்த திருஞான சம்பந்தரை மந்திரி குலச்சிறையார் இம்மடத்தில் தங்க வைத்தார். சமணர்கள் சம்பந்தரை கொலை செய்யும் நோக்கத்துடன் சம்பந்தர் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைத்தனர்.
சம்பந்தர் மடத்தை விட்டு வெளியில் வந்து ஆலவாய் அண்ணலை தேவார பதிகப் பாடலால் வேண்டினார். நெருப்பு வெப்பு நோயாக மாறி கூன் பாண்டியனை வாட்டியது. சமணர்கள் மன்னனின் நோயை குணப்படுத்த பல முயற்சி செய்தும் பலனில்லை. திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம் பாடி மன்னனின் வெப்பு நோயை குணப்படுத்தினார். சமணர்கள் மீண்டும் போட்டிக்கு அழைத்தனர். அனல்வாதம் புனல்வாதம் அனைத்திலும் ஞானசம்பந்தர் வென்று கூன் பாண்டியனின் கூன் முதுகு நோயை நீக்கி நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றினார். ஞானசம்பந்த பெருமான் சைவத்தையும் தமிழையும் மதுரையில் மீண்டும் நிலைநாட்டினார். அதன் பின்னர் திருஞான சம்பந்தர் இங்கு ஆதீனத்தை நிறுவியருளி சைவ சித்தாந்தத்தை பரப்பத் தொடங்கினார். ஸ்ரீல ஸ்ரீ சிவானந்த யோகீந்திர ஸ்ரீ சிவஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளை முதல் ஆதீனமாக கொண்டு துவங்கிய குருமகா சந்நிதானங்களின் வம்சாவழி பட்டியல் இதுவரை 292 குருமகா சந்நிதானங்களை கொண்டதாக விளங்குகிறது. தற்போது அருளாட்சி புரிந்து வரும் 292வது குருமகா சந்நிதானம் ஸ்ரீல ஸ்ரீ அருணகிரிநாத ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மதுரை ஆதீனத்தில் இளவரசராக 27/5/1975 நாளில் பட்டம் சூட்டப் பெற்றார்கள். பேரரசராக 14/3/1980 நாளில் பட்டம் ஏற்றருளினார்கள். 292வது குருமகா சந்நிதானம் லோக குரு ஸ்ரீல ஸ்ரீ அருணகிரிநாத ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தஞ்சை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் தருமை ஆதீனத்தில் திருக்கூட்டத்து அடியவராக அமர்ந்து ஆதீன பயிற்சி பெற்றார்கள். குருமகா சந்நிதானம் அவர்கள் எழுச்சி மிகுந்த பேச்சாளரும் எழுத்தாளரும் சிந்தனை செயலாளரும் ஆவார்கள். சைவ சித்தாந்தத்தில் மிகுந்த புலமையுடையவர்கள். இவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் ஐரோப்பாவில் இங்கிலாந்து நாட்டிற்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் ஆசியாவில் சீனா ஹாங்காங் சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளுக்கும் எழுந்தருளி அங்குள்ள தமிழ் பெருமக்களிடையே சைவ சமயம் பற்றியும் சிவ வழிபாடு பற்றியும் தமிழ் மொழியின் அருமை பெருமைகள் பற்றியும் பல்வேறுபட்ட கூட்டங்களுக்கு எழுந்தருளி அருளுரை நிகழ்த்தி ஆங்காங்கே சமய எழுச்சியை ஏற்படுத்தி அருளினார்கள். உலகெங்கும் சைவ சமயத்தின் செந்நெறியை சிறப்பாக பரப்பிட வேண்டும் என்பதும் அனைத்து மத மக்களிடையே ஒற்றுமையை நிலவச் செய்ய வேண்டும் என்பதும் இவ்வாதீனத்தின் தலையாய கொள்கையாகும். உலகத்தில் உள்ள எல்லா மதங்களைச் சார்ந்த மக்களுக்கும் இறைவன் ஒருவனே. எனவே எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்கிற அடிப்படையில் இஸ்லாம் மார்க்க மேடைகளிலும் கிறிஸ்தவ மேடைகளிலும் எழுந்தருளி சைவ சித்தாந்தம் திருக்குரான் திருஞான சம்பந்தர் நபிகள் நாயகம் திருஞான சம்பந்தர் இயேசுநாதர் என்ற நிலையில் ஒப்புவமைகளோடு அருளுரை நிகழ்த்தி மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி நாட்டில் அமைதியான வாழ்வுக்கு வழி ஏற்படுத்தி வருகிறார்கள். நம்முடைய சைவ சமயத்தின் தொன்மையான கடவுள் என்று அழைக்கப்படுபவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய உருவமாக அமைப்பாக சிவலிங்கத்தை நம்முடைய முன்னோர்கள் படைத்தார்கள். உலகம் முழுவதும் சிவலிங்க வடிவத்தை திருக்கோயில்களிலே நிறுவி அருளி வணங்குகிறார்கள். இது மரத்தினாலான சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்திலே 3 கூறுகள் உள்ளன. சிவலிங்கத்திலே 3 கூறுகள் 3 பாகங்கள் உள்ளன. அடிப்பாகம் பிரம்மபாகம், நடுப்பாகம் விஷ்ணுபாகம், மேற்பாகம் சிவபாகம். பிரம்மபாகம் பூமிக்கு உரியது.
இந்த நடுப்பாகம் விஷ்ணுபாகம் நீருக்கு உரியது, சிவபாகம் நெருப்புக்கு உரியது. எர்த், வாட்டர், ஃபயர். மாடியில் நின்று கொண்டு கை நிறைய மணலை அள்ளி போட்டால் எங்கே விழுகிறது? பூமியிலே விழும். ஒரு குவளை தண்ணீர் எடுத்து கொட்டினால் எங்கே விழுகிறது? பூமியில் விழும். மாடியில் நின்று கொண்டு நெருப்பை உரசினால் எங்கே போகிறது? மேலே போகிறது. So the Lord Shiva is the supreme being of all the beings in this whole universe. அது மாத்திரமல்ல, பெரிய ஆலயங்களிலே தூண்களை பார்த்தால் தெரியும். அடிப்பக்கம் 4 பக்கங்கள், நடுவிலே 8 சதுரங்கள், மேலே இப்படி இருக்கிறது. இதற்கு பெயர் ஆவுடை. இது கோமுகி. ஆவுடை என்று சொன்னால் புனிதமானவன், உயர்ந்தவன், சிறந்தவன், நிரந்தரமானவன் என்று பொருள். சைவ சித்தாந்தத்தின் ஆழத்தை எளிமைப்படுத்தி பாமர மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் விளக்கமளிப்பதில் இவர்கள் வல்லவர்கள். அவன் தோன்றா துணைவனாக இருக்கின்றான். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது என்று சொல்லுவார்கள். ஆயிரத்து 1981-82 ஆண்டுகளில் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியில் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏற்பட்ட மத கலவரத்தில் நமது மகா சந்நிதானம் அவர்கள் 4 மாத காலம் தங்கியிருந்து கொலை, கொள்ளை, துப்பாக்கிச்சூடு இவைகள் நடந்து கொண்டிருந்த அந்த பயங்கரமான வேளையிலேயே மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும், குறிப்பாக மீனவர்கள் வாழும் கடற்கரை பகுதிகளுக்கெல்லாம் நாள்தோறும் எழுந்தருளி கூட்டங்களை ஏற்பாடு செய்து இரு மதங்களையும் சார்ந்த மக்கள் அனைவரையும் சந்தித்து அருளுரை நிகழ்த்தி கலவரத்தை அடக்கி மிகப்பெரிய அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி அருளினார்கள். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடையும் உணவும் அருட்கொடையும் வழங்கி ஆசீர்வதித்தார்கள். 1981 ஆண்டு தென்காசி மீனாட்சிபுரத்தில் மதமாற்றத்தால் பெரிய மதக்கலவரம் ஏற்படும் சூழ்நிலை உருவான போது மகா சந்நிதானம் அவர்கள் சைவ சமய பேருண்மைகளையும் இஸ்லாம் மார்க்க தத்துவத்தையும் எடுத்து கூறி அவரவர் மதங்களில் அவரவர் இருக்க வேண்டியது லகும்தீனுக்கும் வலியதீன் என்ற வரியை சுட்டிக்காட்டி அமைதியை நிலைநாட்டி அருளினார்கள். அருமை பெருமக்களே, நாம் ஒரு கருவியாக இருக்கிறோம். நமக்கென்று ஆற்றல் கிடையாது, அறிவும் கிடையாது, ஞானமும் கிடையாது, பக்குவமும் கிடையாது. ஆண்டவன் நமக்கு இன்னாருக்கு இன்ன பதவி, இன்ன தொழில், இன்ன வயதிலே பக்குவத்தை அடைய வேண்டும், இன்ன ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ வேண்டும், இன்ன உயரம், இன்ன நிறம் என்பதையெல்லாம் அவன் உருவாக்கியிருக்கிறான். அவன்தான் சிற்பிகளுக்கெல்லாம் சிற்பி. குள்ளமாக இருப்பவர்கள் ஒரு காலத்திலும் நெட்டையாகவே முடியாது. நெட்டையாக இருப்பவர்கள் ஒருபோதும் குள்ளமாக முடியாது. கருப்பாக இருப்பவர்கள் ஒருபோதும் சிவப்பாக முடியாது. மிகுந்த ஒல்லியாக இருப்பவர்கள் என்னதான் சாப்பிட்டாலும் குண்டாக முடியாது. அதற்கு உதாரணம் குருபகாசனிதானம். எனவே இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறவன் எல்லாம் வல்ல இறைவன். அவன்தான் நம்ம இயக்கிக் கொண்டிருக்கின்றான். He is a director of directors. He is a producer of producers. He is an actor of actors. He is the engineer of engineers. He is the prime minister of prime ministers. He is the president of presidents.
He is the doctor of doctors. He is the Gurumaga Sannidhanam of Gurumaga Sannidhanam. He is all in all powerful, almighty, omniscient, omnipotent and omnipresent. 2500 ஆண்டு காலத்துக்கு முன்னதாக தோற்றி அருளிய இந்த ஆதீனத்தினுடைய 292வது குருமகா சன்னிதானம் கடவுளா? அல்ல, கடவுள் ஆகவே முடியாது. இஸ்லாம் மார்க்கத்தினுடைய இறுதி தூதர், இறை தூதர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவுளா? அல்ல, இறை தூதுவர். கிறித்துவ மதத்தினுடைய இயேசு பிரான் கடவுளா? அல்ல, அவர் இறை தூதுவர். இதைத்தான் அவர்கள் தெளிவாக சொன்னார். ஞான பெருமக்கள் சொன்ன கருத்துக்களை நுணுக்கமாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நுனிப்புல் மேயக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போய் கடவுளாக வணங்கினார்கள். அவர் சொன்னார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினாஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல் லாலின், ஆமீன் 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 என்று சொன்னார். என்னை கடவுளாக வணங்காதீர்கள், நான் ஆண்டவருடைய திருத்தூதர் அடியார் என்றும் சொன்னார். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இயேசுநாதரை போய் கடவுளாக வணங்கினார்கள். அவர் சொன்னார், செர்மன் ஆன் தி மவுண்ட், மலைப்பிரசங்கத்திலே சொன்னார், பரலோக ராஜ்யத்தில் இருப்பவனை பார்த்து பரலோக பிதாவே என்று எவன் சொல்லுகிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதே இல்லை. மை ஃபாதர் இஸ் இன் ஹெவன், யுவர் ஃபாதர் இஸ் இன் ஹெவன் and our Father is in heaven. Love thy neighbor as thyself. Love thy God with all thy mind. We are all children of God என்று எடுத்து சொன்னார். So Jesus Christ preached the universal fatherhood and universal brotherhood. அது மாத்திரமா? இயேசுநாதர் சிலுவையிலே அறைந்த போது, during crucifixion, சிலுவையிலே அறைந்து ரத்தம் பூமியிலே கொட்டுகிற போது அவர் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஏலி ஏலி லாமா சபக்தானி. என்ன பொருள்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்று சொன்னார். அப்படியானால் அருமை பெருமக்களே, இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஞானிகள் எல்லோரும் போய்விட்டார்கள். எவ்வளவு பெரிய சிந்தனையாளர்கள், கோமான்கள், சீமான்கள், உலகத் தலைவர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். வள்ளுவன் சொன்னான், நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று சொன்னான். நிலையாமையை யார் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மனிதாபிமானம் மலரும். மனிதத்தன்மை, பண்பாடு, சிந்தனை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது, பண்பாடுடன் நடத்துவது, இதுதான் உண்மையான பக்தி. வெறும் வேஷம் யாரு வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளலாம். மலையாளத்திலே ஒரு அறிஞர் இருந்தான். அவன் சொன்னான், மலையை பார்த்தான்,
கடலை பார்த்தான், கனிகளை பார்த்தான், செடி கொடிகள் மரங்களை எல்லாம் பார்த்தான், மிருகங்கள் பிராணிகள் பறவைகளை எல்லாம் பார்த்தான். இவ்வளவு பெரிய அழகான உலகத்தை விட்டு நான் செல்ல போகிறேனே, என்னுடைய உடலிலிருந்து ஆவி பிரிய போகிறதே, இறைவா நான் சாகவே கூடாது, நிரந்தரமாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே வரத்தை கேட்டான். விழிக்கும் போர் விழிக்கணும், விழித்தால் முண்டு உடுக்கணும், கருத்தேரும் கொம்பனான புறத்தேறி நடக்கணும், ஞான் மறிக்காதே இருக்கணும். மறிக்கும்போது மறிச்சுட்டேன் என்று சொன்னான். சூரிய உதயமாகும்போது நீ எழுந்து விடு, வெளுக்கும்போது வெளுக்கிடும், வெளுத்தால் முண்டு உடுத்தணும், சூரியன் பிரகாசத்தை தந்தவுடன் நீ குளித்து தூய ஆடையை தரித்துக்கொள், கருத்தேரும் கொம்பனான புறத்தேறி நடக்கணும், கருப்பு நிறமுள்ள கருத்துள்ள பொறுப்புள்ள கடமை உணர்வுள்ள யானை, கொம்பனான ஆண் யானை, கொம்பு உள்ளது. அது எவ்வாறு மரங்களை தூக்கி சுமக்கிறதோ, தன்னோடு வருகிற பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுகிறது, அதுபோல மனிதா நீ உன்னுடைய கடமைகளை சரிவர செய் என்றான். கருத்தேரும் கொம்பனான புறத்தேறி நடக்கணும் என்று சொன்னவன் திடீரென சிந்தித்து பார்க்கிறான். ஆகா, இந்த உலகத்தை விட்டு போக போகிறமே, இந்த உடலிலிருந்து ஆவி பிரிய போகிறதே என்று சொல்லி நினைத்து பார்த்தான். ஆண்டவரிடத்திலே விண்ணப்பத்தை போட்டான். ஞான் மறிக்காதே இருக்கணும் என்றான். ஆனால் அவன் சிந்தனை கவியன். He was not only a poet, but poet cum thinker. சிந்தனை கவியன். சிந்தித்து பார்த்தான். இந்த பூமி யாரை விட்டு வைத்தது? இந்த பூமி எந்த சிந்தனையாளனை, எந்த கோமானை சீமானை விட்டு வைத்தது? நான் மட்டும் விதிவிலக்கா? அல்ல, நானும் சாகத்தான் வேண்டும். இறைவா, நான் கேட்ட வரம் தவறானது, தப்பானது. நீ எப்போது என்னை அனுப்புகிறாயோ அப்போது நான் செல்வேன் உன் அருளால். மறிக்கும் போல் மறிச்சுட்டேன் என்று சொன்னான். அதுபோல இந்த உலகம், the whole world is divided into two parts. The one is mortality and another one is immortality. Mortality belongs to human beings, immortality belongs to the Almighty God. அவன்தான் நிரந்தரமானவன். நிரந்தரமானவன் நினைத்து பார்க்க வேண்டும், மனிதாபிமானத்தோடு வாழ வேண்டும். ஞான பெருமக்கள் வாழ்கிற போதே அவர்களை போற்றி மதித்து மரியாதை செய்யக்கூடிய மாண்பை பெற வேண்டும். அவர்கள் மறைந்த பிறகு அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு ஆற்றல் மிக்கவர், எவ்வளவு ஞானம் மிக்கவர், எவ்வளவு துணிவு மிக்கவர், அவர் சிங்கம் என்றெல்லாம் போற்றி புகழ்வதிலே அர்த்தமே கிடையாது, எந்த பயனும் கிடையாது. அவர் வாழ்கிற போது போற்றி மதித்து மரியாதை செய்யக்கூடிய, அவர்களை பயன்படுத்தக்கூடிய நல்ல எண்ணங்கள் வேண்டும் என்பதனை வள்ளுவன் சொன்னான். பெரியோர்களை மதித்து போற்றாவிட்டால் அவர்கள் மனம் வேதனைப்படும். வேதனைப்பட்டால் பெரும் துன்பங்கள் நாட்டுக்கு ஏற்படும் என்று சொன்னார். பெரியாரை பேணாது ஒளியின் பெரியாரால் பேரா இடும்பை தரும் என்று சொன்னார். ஆகவே பெருமக்களே, நம்முடைய ஆதீனத்தினுடைய சார்பிலே திருஞான சம்பந்த பெருமானுடைய பாடல்களை எல்லாம் எளிமையான வகையிலே பொருளோடு நூல்களை அச்சிட்டு இலவசமாக வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நல்ல தரமான ஒரு கல்வி நிறுவனம் ஆதீனத்தினுடைய சார்பிலே நிறுவ வேண்டும் என்று
எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. அதுபோலவே உலகெங்கிலும் இந்த சைவ சித்தாந்தம் பரப்பப்பட வேண்டும். திருப்புறம்பயம், கஞ்சனூர், கைச்சினம், திருமுகத்தலை பாண்டிய நாட்டில் உள்ள ஆதீனமாகிய மதுரை ஆதீனத்திற்கு சோழ நாட்டில் பாடல் பெற்ற 4 திருக்கோயில்களின் நிர்வாகம் இருப்பது மதுரை ஆதீனத்தின் மேம்பட்ட சிறப்பு. திருப்புறம்பயம் இறைவரது திருப்பெயர் புறம்பயநாதர், சாட்சிநாதர். ஒரு வணிகப் பெண்ணின் நிமித்தம் இவ்வூர் சிவபெருமான் மதுரை சென்று சாட்சி கூறினமையால் சாட்சிநாதர் என பெயர் பெற்றார். இத்தலம் கும்பகோணத்திற்கு வடமேற்கே 9 கிலோமீட்டர் தூரத்தில் மண்ணியாற்றின் வடகரையில் இருக்கின்றது. திருக்கோயிலின் மேல்புறத்தில் மதிலை ஒட்டி நீர்நிலை இன்றும் இருக்கின்றது. ஒரு காலத்தில் பிரளயம் வந்தபொழுது அது ஊரினுள் புகாதவாறு தடைப்பட்டு புறத்தே நின்றமையால் இப்பெயர் பெற்றது என்பர். அதற்கு ஏற்ப இவ்வூர் தல விநாயகருக்கு பிரளயங்காத்த விநாயகர் என்ற பெயர் இருக்கின்றது. இவருடைய திருமேனி கடல்படு பொருள்களாகிய சிப்பி, சங்கு இவைகளால் ஆக்கப்பெற்றுள்ளது. இவருக்கு ஆண்டுதோறும் ஆவணி மாதத்து சதுர்த்தியில் ஒரு ஆடம் தேன் அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. அவ்வளவு தேனும் அவர் திருமேனியில் சுவரி விடுகின்றது. இங்கு தட்சிணாமூர்த்திக்கு தனி கோயில் சந்நிதியில் இருக்கின்றது. வணிகப் பெண்ணின் பொருட்டு சிவபெருமான் மதுரை சென்று சாட்சி பகர்ந்ததை உணர்த்தும் நாடகம் ஒன்று இவ்வூரில் வைகாசி மாதத்தில் நடைபெறுகின்றது. அதை மக்கள் வன்னி நாடகம் என்று கூறுகின்றனர். இவ்வூருக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் 1, திருநாவுக்கரசர் பதிகம் 1, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகம் 1 ஆக 3 பதிகங்கள் இருக்கின்றன. மாணிக்கவாசகர் புறம்பயமதனில் அறம்பல அருளியும் என இவ்வூரை பாடியுள்ளார். இக்கோயில் மதுரை திருஞான சம்பந்த சுவாமிகள் ஆதீன அருளாட்சிக்கு உட்பட்டது. கஞ்சனூர் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயில் அப்பர் பாடல் பெற்ற சிவாலயமாகும். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் வட்டத்தில் காவிரிக்கு வடக்கே அமைந்துள்ளது. கஞ்சமார நாயனார் அவதரித்த தலம் எனப்படுகிறது. உருத்திரணி உமாபதி உலகணி உத்தமணி நித்திலத்தில் ஒருவன் தன்னை பருப்பதத்தை பஞ்சவரி மார்பினானி பகல் இரவாய் நீர்வெளியாய் பறந்து நின்றே. பிரம்மனுக்கு திருமண காட்சியளித்த தலம் என்பது தொன்னம்பிக்கை. பலாசவனம் என்றும் அக்னி தலம் என்றும் பிரம்மபுரி என்றும் அழைக்கப்படுகின்றது. இத்தலத்தில் சிவபெருமானே சுக்கிரனாக காட்சியளிக்கிறார். இக்கோயிலில் இருக்கும் முக்தி மண்டபம் என்று அழைக்கப்படும் நடராஜ சபையில் நடராஜர் மற்றும் சிவகாமி ஆகிய தெய்வங்களின் திருவுருவச் சிலைகள் அமைந்துள்ளன. சிவபெருமான் பராசர முனிவருக்கு முக்தி தாண்டவம் ஆடி காட்சியளித்த திருத்தலம் இது. நவக்கிரக தலங்களில் இது சுக்கிரனுடைய தலமாகும். இக்கோயில் மதுரை திருஞான சம்பந்த சுவாமிகள் ஆதீன அருளாட்சிக்கு உட்பட்டது. கைச்சினம் அருள்மிகு வெள்ளை நாயகி உடனுரை கைச்சினநாதர் திருவாரூருக்கு தெற்கில் உள்ள திருநெல்லிக்கா என்னும் தொடர்வண்டி நிலையத்திற்கு கிழக்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது காவிரிக்கு தென்கரை தலங்களுள் 122வது தலமாகும். இந்திரன் இங்கு மணலால் சிவலிங்க திருமேனியை எழுந்தருளிவித்து பூசித்தான். முடிவில் அதை கையினால் எடுக்க முயன்றபோது அது எடுக்க வராமல் அவனது கை அடையாளம் அவரது திருமேனியில் பதிந்து விட்டது. ஆதலின் இப்பெயர் பெற்றது. தேவேந்திரன், திருநபிந்து இவர்கள் பூசித்து பேறு பெற்றனர். அம்மையே அப்பா ஒப்பிடாமணியே அன்பினில் விளைந்தாரமுதே பொய்மையே வெறுக்கி பொழுதினை சுருக்கும். இது திருஞான சம்பந்த பெருந்தகையாரால் பாடப்பெற்றது. அவருடைய பதியம் ஒன்று இருக்கின்றது. செல்வமே சிவபெருமானே யானோ
மதுரை ஆதீன அருளாட்சிக்கு உட்பட்ட கோயில் இது. திருமுகத்தலை. திருமுகத்தலை பன்னத்தெரு, தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தலம். முகலிங்கம் பண்டை நாளில் முகத்தலை லிங்கம் என்று வழங்கப்பட்டு வந்தது. இதற்கேற்ப கோயிலின் உட்பிரகாரத்தில் முகலிங்கம் ஒன்று உள்ளது. கோயில் சாலையோரத்திலேயே, ஊர் தொடக்கத்திலேயே உள்ளது. கோயிலுக்கு வெளியில் உள்ள பகுதி முகத்தலை கோட்டகம் எனப்படுகிறது. பன்னகா பரமேஸ்வரர் வீற்றிருக்கும் தலமாதலின் பன்னத்தெரு என்று ஊருக்கு பெயராயிற்று என்பர். சிறிய கோயில், சுற்றிலும் பசுமையான சூழல். வாயிலை தாண்டி பிரகாரத்தில் சென்றால் விநாயகர், சுப்பிரமணியர் சந்நிதிகள், திருமுகத் தலைநாதர் என்னும் முகத்தலை லிங்கம் காட்சியளிக்கிறது. பக்கத்தில் மகாலட்சுமி, அடுத்து பைரவரும் சனி பகவானும் காட்சியளிக்கின்றனர். சம்பந்தர், சுந்தரர், அப்பர், மாணிக்கவாசகர் ஆகியோரின் சன்னதிகளும் இருக்கின்றன. வலம் முடித்து வௌவால் தொந்தி மண்டபம் புகுந்து உட்சென்றால் வலப்பால் அம்பாளின் சாந்த நாயகியின் அற்புத தரிசனம் கிடைக்கிறது. நின்ற திருக்கோலம் மனதிற்கு சாந்தி தரும் காட்சி. ஊத்தவளே புவனம் 14 ஊத்தவண்ணம் காத்தவளே பின் கலந்தவளே. நேரே மூலவர் பன்னகா பரமேஸ்வரர். பெயருக்கேற்ப வெள்ளி நாகாபரணம் சாத்தப்பட்டு பிரகாசிக்க ஒளிர்விட்டு காட்சியளிக்கிறார். முழுக்கவசத்தில் தரிசிக்கும் அழகே தனி அழகு. திருநீற்றுப் பட்டை ஜ்வலிக்கிறது. புவனநாயகனே அகவுயிர்க்கமுதே, புவனநாயகனே அகவுயிர்க்கமுதே. இது மதுரை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்ட திருக்கோயில். பணி செய்வார் பிறங்கும். இவ்வாறு சைவ சித்தாந்தங்களை காப்பதோடு, தமிழை வளர்ப்பதோடு, சமுதாய பணிகள் ஆற்றுவதோடு மட்டுமல்லாமல் இலவச சித்த மருத்துவமனையும் நடத்தி வருகிறது. இங்கு ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு திருஞான சம்பந்த பெருமான் பெயரால் இலவச மருத்துவ ஆலோசனையோடு இலவச மருந்துகளையும் வழங்கி அவர்களின் ஆரோக்கியத்தை பேணி அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி வருகிறது மதுரை ஆதீனம். மதுரை ஆதீனம் அறக்கட்டளைகளையும் ஆராய்ச்சி மையங்களையும் உருவாக்கி தொலைநோக்கு பார்வையோடு எதிர்கால சமுதாயத்திற்கு கலை, இலக்கியம், சமயம், தத்துவம் மற்றும் அறிவியல் ஆகிய துறைகளில் முறையான பயிற்சியையும் வழங்க முனைந்துள்ளது மதுரை ஆதீனம். இந்த சமயத்தை நம்பி செயல்படக்கூடியவர்கள், இறை நம்பிக்கை உடையவர்கள், வசதி மிக்கவர்கள் எல்லோரும் ஆக்கமும் ஊக்கமும் செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, எல்லோரும் இம்மண்ணில் மகிழ்வோடு எல்லா நலங்களோடு நிம்மதியோடு வாழ்ந்திட வேண்டும். அதற்கு எல்லாமல்ல இறைவன் அருள் பாலிக்குமாறு பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். எல்லோருக்கும் ஆசீர்வாதம். மதுரை ஆதீனத்தின் திருப்பணிகளில் நாம் நம்மையும் இணைத்துக் கொண்டு திருஞான சம்பந்தர் வாழ்ந்த இப்பூ உலகில் சிறப்புடன் வாழ தென்னாடுடைய சிவபெருமானை போற்றி வணங்குவோம்.